இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்டிஸ் லேம்ப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எல்டிஸ் லேம்ப்னா ஒண்ணுமே இல்லை, சிக்னலிங் லேம்ப் தான். ஸோ இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாஸ்தியா இருக்க பிளேஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன சிக்னல் யூஸ் பண்ணுவாங்கன்னா மார்ஸ் கோட். நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். 3 பார்ட் இருக்கு மொத்தம். ஸோ ஒன்னொன்னா பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ யாருமே வந்து மார்ஸ் கோட் வந்து யூஸ் பண்றது இல்லை. ஸோ இது வந்து டிராஃபிக்கான ஏரியாவில், அதாவது ஃபிஷிங் போட் நிறைய இருக்க ஏரியாவில் வந்து இந்த மாதிரி குயிக் ஃபிளாஷிங் கொடுத்து அவங்கள வந்து கிளியர் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஜப்பானுக்கு போகும்போது ஃபிஷிங் போட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜப்பானில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சிக்னல் வந்து காட்டினா தள்ளி போகணும்னு தெரியும். ஸோ நீங்கள் தெரியாமல் கூட சைனாவில் போய் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சைனாவில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நேரமாக லைட் அடித்தாலும் அங்கே தான் அந்த மீன் பிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இங்கே மேலே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வழியாக நீங்கள் வந்து பார்க்கணும், பார்த்துட்டு இப்படி அடிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எய்ம் கரெக்டாக இருக்கும். ஸோ சும்மா நீங்கள் வச்சு இப்படி பண்ணீங்கன்னா பக்கத்து விசிலுக்கு தெரிஞ்சு அப்புறம் அவங்க கிளியர் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்டிக்கல் மைல். ஓகேவா? 3 நாட்டிக்கல் மைல் தான் மேக்ஸிமம் வந்து 3 நாட்டிக்கல் மைல் தான். ஏன்னா இது வந்து 24 வால்ட். ஓகேவா? ஸோ இதோட மேனுஃபேக்சரிங்கை பொறுத்து இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாறலாம். ஸோ நம்மளோடது வந்து 24 வால்ட் தான், எலக்ட்ரிக்கல் தான், பேட்டரிலாம் கிடையாது. ஸோ அங்கே தான் ப்ளக் இருக்குது, அதில் மாட்டிட்டு பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.